மக்களே இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா ஜபார் பாயோட பிரியாணிக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து நாங்கள் துபாயில் வந்தப்போ ஸ்டார்டிங்கில் வந்தோம் இந்த ஹோட்டலுக்கு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 1.5 வருஷம் கழிச்சு திரும்ப வரும். ஓகே, சாப்பிட்டு பார்த்துட்டு நாங்கள் உங்களுக்கு வந்து ரிவ்யூ சொல்கிறோம் அப்படி இருக்குன்ட்டு. நீங்களும் வந்து நம்பி சாப்பிடுங்க, ஓகேங்களா மக்களே. இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி பிரியாணி. இது வந்து 14 கிராமு. இது வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி. இது வந்து 13 கிராமு. இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி. இது வந்து பார்த்தீங்கன்னா 10 கிராமு. இங்கே சைடிஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா வஞ்சர மீன் வந்து ஃபிஷ்ஷு வறுவல் 10 கிராமு. நல்லா முறுமுன்னு அழகாக இருக்குது பாருங்கள். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து சோரோட்டி. இதுவும் வந்து 10 கிராம் தான் சோரோட்டி. நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க பெப்பர் போட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈரல். இதுவுமே வந்து 10 கிராமு. இது வந்து ப்ரான் ஃப்ரை, ஓகேங்களா. ப்ரான் ஃப்ரை வந்து நல்லாயிருக்கும், மசாலா சூப்பராக இருக்குது. 10 கிராமு. இது வந்து சிக்கனு 10 கிராம். எல்லாமே 10 கிராம் தான். 10 கிராம் சைனீஸ் ஃபுல்லாகவே 10 கிராம். கேமல் பிரியாணி வந்து 14 கிராம். இது வந்து கேமல் வந்து தவா ஃப்ரை. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து 12 கிராம் தான். நிறைய கொடுத்துருக்காரு. இதுதான் ட்ரை பண்ணி பார்ப்போம். பிரியாணி நாட்டுக்கோழி பிரியாணி வந்து நல்ல எலும்பாக போட்டு சாப்பிடுவோம். ராஜ்கிரி நாப்பு தான் வருது. சரி பார்ப்போம். அது எதுவும் சொல்லுறேன் என்னடா சாப்பிட்ற. இது மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா 13 கிராமு. இதையும் கொஞ்சம் போட்டு சாப்பிடுவோம். எல்லாத்தையும் உடனே ஆட் பண்றீங்க? ஆமா, எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்றதா கொஞ்சம் கொஞ்சம். நல்லா இருக்கு. கேமல் வந்து நான் இதுக்கு முன்னாடி எங்கே சாப்பிட்ருக்கேன்னா சவுதியில் சாப்பிட்ருக்கேன். நல்லா இருக்கு. பார்த்தீங்கன்னா கேமல் தவா ஃப்ரை. இது வந்து பார்த்தீங்கன்னா 12 கிராமு. இதான் சாப்பிட போகிறேன். நல்லா இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கிங்ஃபிஷ் ஃப்ரை. கிங்ஃபிஷர் தானே? நல்லா இருக்கு மக்களே. இது பாருங்க எக் ஃப்ரைட் ரைஸ். சாரி, இது வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பார்த்தீங்கன்னா 13 கிராமு, ஓகேங்களா. அதே மாதிரி சிக்கன் நூடுல்ஸ் இதுவுமே 13 கிராம். மண்டே டு தேர்ஸ்டே வந்தீங்கன்னா ஆஃபர் 13 கிராம் மட்டும்தான். ஓகே, இப்போ நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். அந்த படத்தில் சொன்ன தான். வாங்க இப்போ டேஸ்ட் பண்ணலாம். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. நூடுல்ஸ் நல்லா இருக்கு. சோரோட்டி தான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். ஊர்லாம் சொல்லுவாங்க சோரோட்டின்னு. ரோஸ் மில்க்கு. இவ்வளோ ரோஸ் இருக்கு. ஆமாம் பாருங்க, ரோஸ் மில்க் வேற லெவலில் இருக்குது. ரோஸ் மில்கே நாங்கள் தான் ரோஸ் மில்க்கு. ஆனால் உஸ்மானியா சர்பத்து. இதில் வந்து ஆப்பிள், அது இல்லாமல் வந்து ப்ளம்ஸு, அப்புறம் பொமக்ரானட்டு. இப்போ நான் சொன்னால இது வந்து மண்டே டு தேர்ஸ்டே மட்டும்தான் இங்கே வந்து ஆஃபரு. ஷார்ஜாவிலையும் ராசல் கைமாவிலையும் வந்து 365 டேஸுமே ஆஃபர் தான். இதே ரேட்டு தான். நீங்கள் எப்போ போனாலும் சாப்பிடலாம், ஓகேங்களா. ஆனால் நல்லா இருக்குது பிரியாணி எல்லாமே. பாருங்கள், நானே நிறைய ஃபுல்லாக சாப்பிட்டுட்டேன். இவன் கம்ப்ளீட் பண்ணிட்டான் சிக்கன் ஃபுல்லாகவே. பார்ப்போம். நிறைய ஸ்வீட் இருக்குது. அதனால் வந்தீங்கன்னா ஸ்வீட் ட்ரை பண்ணாலும் பண்ணலாம். எக் பப்ஸு 3000 ரூபான்னு வைக்கிறோம். ஆனியன் பஜ்ஜி, வெஜிடபிள் சமோசா, சிக்கன் சமோசா, பொட்டேட்டோ சமோசா இதெல்லாம் 1 ரூபா தான். முட்டை பஜ்ஜியும் 1 ரூபா தான். உளுந்து வடை, மசால் வடை, சின்ன ஸ்டீல் எல்லாமே எல்லாம் 1 ரூபாய்க்கு தான் வைக்கிறோம். இது ஒரு பிளேட்டு பக்கோடா 3 ரூபாய்க்குன்னு வைக்கிறோம். இது நம்கின் இருக்குது. இதுவும் ஒரு பிளேட்டு 2 ரூபான்னு வைக்கிறோம். டீ கேக்கு, ஸ்வீட் கோகோனட் பால் அது வைக்கிறோம். சென்னையோட ஸ்டைலில் பட்டர் பிஸ்கெட்டு. ஆமாம், எல்லாமே என்ன சென்னையில் நீங்கள் சாப்பிட்டீங்களோ அதே டேஸ்ட். இன்னொன்று என்ன வாங்கிக்கணும்னா ஃப்ரெஷ் மில்க் எல்லா இடத்துலையும் 2 ரூபா. இங்கே மொத்தம் 1 ரூபா தான். 1 கிராம் தான். 1 கிராம் ஃப்ரெஷ் மில்க் வந்து பாருங்க. ஃப்ரெஷ் மில்க்கு 1 கிராம் தான் ஃப்ரெஷ் மில்க்கு. நல்லா இருக்குது. ஆனால் அஃபோர்டபுள் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதோட கம்மியான ப்ரைஸ்லேயே இருக்குது. சூப்பராக இருக்குண்ணா. நல்லா இருக்குண்ணா. ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்கு? சூப்பராக இருந்துச்சு சார். நாங்கள் உங்கள் கடைக்கு வந்துருக்கோம்.